வரும் 31ஆம் தேதி மற்றும் ஜனவரி 1ஆம் தேதி மெரினா கடலில் குளிக்கவோ இறங்கவோ பொதுமக்களுக்கு அனுமதிகள். புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு சென்னையில் கட்டுப்பாடுகள் விதிப்பு. பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு 25 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் தொகுப்பு. இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிப்பவர்களுக்கும் உண்டு என அறிவிப்பு. 249.76 கோடி மதிப்பில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க ஏற்பாடு. 2.20 கோடி பேர் பயனடைவார்கள் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. ஜனவரி 9ஆம் தேதி முதல் பொங்கல் தொகுப்பு டோக்கன். முதல் நாளில் முற்பகல் 10 இரண்டாம் நாளான 10ஆம் தேதி முற்பகல் 200 பேருக்கும் பிற்பகல் 200 பேருக்கும் டோக்கன் வழங்க அறிவுரை. டோக்கனில் பொருள் வழங்கப்படும் தேதியை குறிப்பிட ரேஷன் கடை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தல். மன்மோகன் சிங்கிற்கு பொருத்தமான இடத்தில் இறுதி சடங்கு செய்ய அனுமதி மறுத்த விவகாரத்தில் மத்திய அரசுக்கு முதலமைச்சர் கண்டனம். மன்மோகன் சிங் குடும்பத்தினரின் கோரிக்கையை நிராகரித்தது ஒட்டுமொத்த சீக்கிய சமூகத்தையே அவமதிப்பதாகும் எனவும் விமர்சனம். மாணவ மாணவிகளின் பாதுகாப்பே முதன்மையானது. ஆளுநர் ஆர் என் ரவி அறிக்கை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் கொடுமை சம்பவத்தில் எஃப்ஐஆர் வெளியானதற்கு தொழில்நுட்ப கோளாறே காரணம். சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விளக்கம். வெல்லும் ஜனநாயக மாநாடு, மது ஒழிப்பு மாநாடு போன்றவை நடத்தினால் 4வது பக்க செய்திகள் தான் வருகிறது. ரசிகர்கள் மாநாடு நடத்தினால் 1.5 மாதம் செய்தியாக வருவதாகவும் திருமாவளவன் ஆதங்கம். ராமதாஸ் அன்புமணி இடையே ஏற்பட்ட மோதலால் பாமகவில் பிளவு ஏற்படுமா? சத்தியம் சர்வே முடிவுகள் வெளியீடு. கட்சியில் பிளவு ஏற்படாது என்று 47 விழுக்காடு நபர்கள் கருத்து. பாமக பிளவுபடும் என்று 32 விழுக்காடு மக்கள் கருத்து. தலைவர்களை திரையரங்கில் தேடுவதை விட களத்தில் தேடுங்கள் என்பதே எங்கள் கொள்கை. விஜயின் அரசியல் மேட்டுக்குடி அரசியலாக உள்ளதாகவும் தமிமுன் அன்சாரி திருப்பூரில் பேட்டி. நாமக்கலில் பால் கொள்முதல் விலையை உயர்த்த கோரி போராட்டம். ஜனவரி 6, 7ஆம் தேதிகளில் நடத்தப்படும் என பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் அறிவிப்பு. ஈரோட்டில் அரசு பேருந்து ஓட்டுநருக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டதால் பேருந்து விபத்து. பேருந்து ஓட்டுநரின் துரித செயலால் 20க்கும் மேற்பட்ட பயணிகள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். அமெரிக்காவில் டிக்டாக் செயலியை தடை செய்யும் உத்தரவை ஒத்திவைக்க ட்ரம்ப் கோரிக்கை. அமெரிக்க உச்சநீதிமன்றத்திற்கு வலியுறுத்தல். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடரில் இருந்து முன்னணி வீராங்கனை சிமோனா ஹாலிப் விலகல். கால்முட்டி மற்றும் தோள்பட்டை வலியால் விலகுவதாக அறிவிப்பு. மணிப்பூரில் ஆயுத குழுவைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்ட விவகாரம். எதிர்ப்பு தெரிவித்து கடையடைப்பு போராட்டம். அஜர்பைஜான் விமான விபத்துக்கு இன்னும் யாரும் பொறுப்பேற்காத நிலையில் ரஷ்யா மீது அமெரிக்கா குற்றச்சாட்டு. உக்ரைன் ட்ரோன்களை தாக்குவதாக ரஷ்யா தவறுதலாக தாக்குதல் நடத்தியிருக்கலாம் என தகவல். அஜர்பைஜான் விமான விபத்து ஏற்பட்டு 38 பேர் உயிரிழந்த சம்பவம். துயர சம்பவம். ரஷ்யாவின் வான்பகுதிகள் நடந்ததற்கு அஜர்பைஜான் அதிபரிடம் மன்னிப்பு கேட்ட புதின். வங்காளதேசத்தில் வாக்களிப்பதற்கான தகுதி 18 இருந்து 17ஆக குறைக்க முடிவு. முகமது யூனிஸின் முடிவுக்கு எதிர்க்கட்சியின் தேசியவாத கட்சி எதிர்ப்பு. விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் விஜய் ஹசாரே கோப்பை தொடர். ஜம்மு காஷ்மீர் அணியை வீழ்த்தி தமிழகம் அபார வெற்றி.